நீங்க பொதுவா 750 ml தான் நான் கொடுத்துறேன், ஒரு நார்மலான ஒரு பிரைஸ் வச்சு கொடுக்குறேன் அப்படின்னா நீங்க இந்த இதுக்கு போகலாம். ஓகேங்களா? நான் இன்னும் அடுத்து ரிச்சா நான் கொடுக்கணும், நான் பேக்கிங் பண்ணணும் அப்படின்னா இது என்னன்னு கேட்டீங்கன்னா ஆலிவ் ஆயில் பாட்டில் அப்படின்னே சொல்லுவாங்க. இதுக்குள்ள பாத்தீங்கன்னா இன்னர் கேப் இருக்கும். இது மெயினா நாங்க எதுக்காக பயன்படுத்தணும்னு கேட்டீங்கன்னா இந்த வெர்ஜின் கோகோனட் ஆயில் இருக்கு பாத்தீங்களா, அதை ஊத்தி தரதுக்காகவும் இதை நம்ம யூஸ். பொதுவான ஒரு சில கஸ்டமர் நம்மகிட்ட என்ன கேட்பாங்கன்னு கேட்டீங்கன்னா எனக்கு கண்ணாடி பாட்டிலே பேக் பண்ணி கொடுத்துருவாங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்ப இந்த மாதிரி சர்பத்து வகைகள் ஆகட்டும், ஸ்குவாஷ் வகைகள் ஆகட்டும் அவங்க கேட்கல. இந்த மாதிரி 1 லிட்டர் பாட்டிலும் இருக்கு, 6 லிட்டர் பாட்டிலும் இருக்கு. அவங்க எவ்வளவு கேட்கறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இதில் நம்ம பேக் பண்ணி கொடுத்துருவோம். இதுல நமக்கு பிளஸ் எக்ஸ்ட்ரா இன்னர் முடியும் வரும். அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த இது பால் பாட்டிலும் சொல்லுவாங்க, மேக்ஸிமம் பாலுக்காக யூஸ் பண்றாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா இப்போ இந்த ஜூஸ் வெரைட்டிகளுக்காக அதிகமா இது பண்ணிட்டு இருக்காங்க. கண்ணாடி பாட்டில் தான். ஓகேங்களா? இது 200 ml, இது 300 ml. இந்த இதுலயும் இது பண்ணிட்டு இருக்காங்க. பொதுவா மார்க்கெட்ல பாதாம் பாலுக்குன்னு ஒரு பாட்டில் இருக்கு பாருங்க, அது வேற இது வேற. அதுக்கும் இதுக்கு நம்ம கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது. இது மார்க்கெட்ல அதிகமாகவும் உங்களுக்கு கிடைக்கும். ஹோல்சேல வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ரேட்டு குறைவாகவும் இருக்கும். இது 1/2 லிட்டர்ல இருக்கு, 1 லிட்டர்ல இருக்கு. உங்களோட பேக்கிங்கிறது கஸ்டமரை பொறுத்து நீங்க கொண்டு போங்க. சரிங்களா? நாங்க அதிகமாக இந்த மாதிரி இதுலதான் ஸ்டூடெண்ட்ட சொல்லிடுவோம், இந்த மாதிரி நீங்க பேக்கிங் பண்ணிக்கங்க. கஸ்டமருக்கு கையில கொடுக்குற மாதிரி இருந்தா மட்டும்தான் பாட்டில கொடுக்கணும். அடுத்தது பாட்டிலோட விலை அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக போகும். இந்த மாதிரி பாட்டில் நீங்க வாங்கினீங்கன்னா ஒரு 10 ரூபாயிட்ட முடிஞ்சிடும். ஆனா இந்த மாதிரி பாட்டில்ங்கிறது நீங்க ஹோல்சேல்லயே வாங்கினீங்கனாலும் 25 இருந்து 35 ரூபாய் வரைக்கும் நிச்சயமா வரும். அப்ப அதையும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? உங்களோட பேக்கிங் எந்த மாதிரி இருக்கணும், வித்தியாசப்படணும் அப்படிங்கிறதையும் நீங்க பாருங்க. நம்ம எந்த விதத்துல பேக்கிங் பண்ணலாம் அப்படின்னு நீங்க கொஞ்சம் வித்தியாசமா யோசிக்கிறீங்கன்னா சூப்பர் மார்க்கெட்ல போய் பாருங்க, டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல போய் பாருங்க. அப்ப இந்த ஜூஸ் வெரைட்டிலாம் எந்தெந்த டிசைன்ல, எந்தெந்த பாட்டில்ல எந்தெந்த அளவுகள் எல்லாம் பேக் பண்ணியிருக்காங்கிறத பாருங்க. அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட பேக்கேஜிங் வச்சுக்கோங்க. ஓகேங்களா?